பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது துதியினாலே, ஆராதனையினாலே, பாடல்கள் மூலியமாய், ஸ்தோத்திரங்கள் மூலியமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இங்க ஏசப்பா நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய நற்கிரியை நிமித்தம் பிதாவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதே போல நம்மளுடைய கிரியைகளை பார்த்து நம்மளை பார்க்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல சொல்லுகிறது போல இன்றைக்கு நிறைய பேரு நம்மளுடைய வாயால ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கிரியையானது கர்த்தரை துதிக்கிறதாய், அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்குதான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேகர் சபையில நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல வசனத்தை வாசிப்பாங்க. போதகரிங்க இருந்து ஏதாவது ஒரு அதிகாரத்தை சொன்னாங்கன்னா டக்குன்னு எடுத்து நல்லா வாசிப்பாங்க. எல்லா பாட்டு நல்லா கையை தட்டி பாடுவாங்க, நல்லா கையை உயர்த்தி ஆராதிப்பாங்க. ஆனா சபைக்கு வெளியில போன பிறகு அந்த வாழ்க்கையே மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, உள்ள வரும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை போல காணப்படுவாங்க. ஆனா வெளியில போகும்போதோ கிறிஸ்து அற்றவர்களாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்துலதான் கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய கிரியையின் நிமித்தம் என்னை நீ மகிமைப்படுத்துகிறாயா என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்மளுடைய கிரியைகள் நிமித்தம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு பாதையை அவர் நமக்கு காமித்து கொடுத்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிரியையின்படி பிதாவை மகிமைப்படுத்தினார். எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்தை பார்த்து அவருடைய செயல்களை பார்த்து பிரமித்து போனாங்க. இவர் எலியாவா இருக்க கூடுமோ, இல்ல மோசேயா இருக்க கூடுமோ என்று சொல்லி எல்லாரும் பிதாவை மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மளை வாழ சொல்லுகிறார். பாருங்க, நம்மளுடைய வாயின் நிமித்தம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துகிறது அல்ல, நம்மளுடைய கிரியைகளினால கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல லாசரு என்கிற மனுஷன் மரிச்சு போறதை பார்க்கிறோம். பாருங்க, அங்க ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப சின்ன வசனம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. லாசரு மரித்து போனதுக்கு இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா அவன் நற்கிரியையை செய்து அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்ததுனால அங்க இயேசு கிறிஸ்துவே லாசருடைய ஜீவியத்தை குறித்து அவர் கண்ணீர் விடுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய மரணம் கூட அப்படிதாங்க இருக்கணும். நம்மளுடைய மரணத்தப்ப ஐயோ இவன் வாழ்ந்தான்ல, இவன் செத்து போனதே எவ்வளவோ மேலு, அப்படிப்பட்ட காரியம் அல்ல. ஏசப்பா பிள்ளைகளாகிய நம்ம சாட்சியாய் வாழ வேண்டும். நம்மளுடைய கிரியைகளை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்பாக எப்படியோ நாம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றுகிறவர். அவன் எப்படிப்பட்ட மோசமான கடினம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, அதனால அவரை ஆராதிக்கிற நாம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், என்னுடைய கிரியைகள் அவருக்கு பிரியமானதா இருக்கணும். எப்போதுமே என் மூலமா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் செயல்களிலே நான் கவனமாய் இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் கவனமாய் செய்து மனிதர்கள் என்னை பார்க்கும் பொழுது சொல்லணும், இவன் ஏசவா பிள்ளை, இவன் அன்பா இருக்கிறான், இவனுடைய வார்த்தைகள் மெல்லியமாய் இருக்கிறது, இவன் தேவையில்லாத காரியத்துல ஈடுபடுறது
இல்லைன்னு சொல்லி நம் நிமித்தம் பிதாவை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.